Hi friends, welcome to Rojas Cooking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். நல்ல டேஸ்ட்ல செய்ய போறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாம். ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியா குயிக்கா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு கேக் ரெசிபி நல்ல சாஃப்ட்டா இருக்கும். வாங்க இந்த கேக் எப்படி செய்யலாம்ங்கறதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது செய்யிறதுக்கு நான் 4 முட்டை எடுத்துர்க்கேன். 4 முட்டையை வந்து வெள்ளக்கரு மஞ்சக்கரு தனியா பிரிச்சு வச்சிருக்கேன். நம்ம பிரிச்சு வைக்கக்கூடிய பவுல்ல வந்து ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க. இப்போ இத பிரிச்சு தனியா வச்சிரலாம். அடுத்தல இன்னொரு ஃப்ரை pan வந்து நான் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் இத வந்து அடுப்பு பத்த வச்சிரலாம். இதில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு க்ரீம் சீஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்டில் செஞ்ச க்ரீம் சீஸ் தான். அடுத்து இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பட்டர்லாம் மெல்ட் ஆகி எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வரணும். இப்போ இதை தனியாக வச்சிடலாம். அடுத்தால நம்ம பிரித்து வச்சுருந்த அந்த மஞ்சக்கருவில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த க்ரீம் சீஸ் மிக்ஸ் இருக்கலாம், அதை நான் இதில் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த முட்டை கூடால எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரதுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து மாவு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். நிறைய மாவு சேர்க்க வேண்டாம், நான் சொன்ன அளவு மட்டும் சேர்த்தாவே போதும், சரியாக இருக்கும். மாவு சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவராக மிக்ஸ் பண்ண வேண்டாம். மாவு சேர்த்ததுக்கப்புறம் வேகமாக மிக்ஸ் பண்ண வேண்டாம். நான் வீடியோக்காக ஸ்பீடாக விட்டுருக்கேன். மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது தனியாக வச்சிடலாம். அடுத்தால முட்டையோட வெள்ளைக்கரு இருக்கலாம், அதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், நார்மல் சுகர் தான், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு ஸ்டிஃப் பீக்காக வரது வரை பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக்காக கிடச்சிட்டு தலைகளை கமத்தி வச்சா கூட நம்மளுக்கு கீழே விழாது, அந்தளவுக்கு ஸ்டிஃப் பீக்காக கிடச்சிருக்கு. இப்போ அந்த மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த க்ரீம் சீஸ் மிக்ஸ் கூட எல்லாமே சேர்த்து அதில் வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தா முட்டையோட வெள்ளைக்கரு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள், வேகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி சூப்பராக நம்மளுக்கு ஒரு கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்தால இதை பேக் பண்ண சேர்த்துடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 6 இன்ச்சு சைஸு டின் வந்து எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்மளோட கேக் பேட்டர் வந்து நம்ம சேர்த்துடலாம். 3/4 பங்கு சேர்த்தா போதும், ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம், பொங்கி வெளியே சிந்திரும். அதனால் 3/4 பங்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை பேக் பண்ண வச்சிடலாம். பேக் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு இதை விட ஒரு பெரிய டின் வந்து எடுத்திருக்கேன். ரவுண்ட்னாலும் சரி, இல்லை நான் சதுர டின் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கு அந்த சதுர டின்னுக்குள்ளே வந்து கொஞ்சமாக வெந்நீர், நல்ல சூடு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை எடுத்து நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். அவனில் வைக்கிறதா இருந்தால் 160 டிகிரி செல்சியஸில் ஒரு 50லேருந்து 55 நிமிஷம் வச்சா போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இட்லி குக்கரில், இட்லி பாத்திரம் இருக்குல்ல, அதில் வச்சு கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து சரியாக 55 நிமிஷம் ஆகிடுச்சி. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தியை வச்சு சைடில் லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியே எடுங்க. ஒட்டாது அந்த அளவுக்கு, நம்மளுக்கு அந்த வெந்து வரும்போதே நல்லா சைட்லலாம் விட்டு வந்துடும். அந்தளவுக்கு ஒட்டியே இருக்காது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு சாஃப்ட் கேக்கு. மேலே மட்டும்தான் கலர் வந்து மாறி இருக்குது, கீழெல்லாம் கலர் மாறவே இல்லை. நல்ல சாஃப்ட், சாப்பிட்றதுக்குமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்த க்ரீம் சீஸ் அந்த டேஸ்ட்டெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு, அது தனியாக தெரியும். அந்த டேஸ்ட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஜிக்லி ஃப்ளஃபி ஜப்பானீஸ் சீஸ் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரையும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.